மக்களே அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்துல ஒரு சூப்பரான ஜாப் வேகன்சி வந்திருக்கு. அந்த ஜாப் வேகன்சியை பத்தி தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ ரெடியா இருந்துக்கோங்க. ரொம்ப இன்டெப்தா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்னென்ன விஷயம் பார்க்க போறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்ன டிபார்ட்மெண்ட் ஓவர்வியூ, இம்பார்ட்டன்ட் டேட்ஸ், என்னென்னலாம் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா, இந்த ஜாபுக்கு நீங்க அப்ளை பண்ணணும்னா, சேலரி டீடைல்ஸ் என்ன, ஜாப் லொகேஷன் என்ன, அப்ளிகேஷன் ப்ராசஸ் என்ன, செலக்ஷன் ப்ராசஸ் என்ன, அப்ளிகேஷன் ஃபீஸ் என்னன்னு சொல்ற கம்ப்ளீட் டீடைல்ஸும் இந்த வீடியோல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே டிபார்ட்மெண்ட் ஓவர்வியூ பார்த்துலாம். டிபார்ட்மெண்ட் ஓவர்வியூ ஒண்ணுமே கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்சதுதான். தமிழ்நாடு ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து டிபார்ட்மெண்ட்னா என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. ரூரல் ஏரியாஸ்ல இருக்கிற வேரியஸ் டெவலப்மெண்ட் இனிஷியேட்டிவ், அதாவது ரூரல் ஏரியாஸ்ல இருக்கிற சின்ன சின்ன முயற்சிகளை எடுத்து அந்த ரூரல் ஏரியாஸை டெவலப் பண்ற அப்படின்னு சொல்ற ஒரு டிபார்ட்மெண்ட் தான் தமிழ்நாடு ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து. இதுல தான் ஜாப் வேகன்சி வந்திருக்கு. ஸோ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல. மொத்தம் 4 ஜாப் வேகன்சி வந்திருக்கு. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், ரெக்கார்ட் கிளர்க், ஜீப் டிரைவர், நைட் வாட்ச்மேன் அப்படின்னு சொல்ற 4 வேகன்சி வந்திருக்கு. இதுல ஒரு வேகன்சியா நம்ம இப்ப பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் என்னன்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். இந்த ஜாபுக்கு நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அப்ளிகேஷன் ஸ்டார்ட் டேட் ஏற்கனவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. செப்டம்பர் 1 2025. அண்ட் அப்ளிகேஷன் எண்ட் ஆகிற டேட் என்னைக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா செப்டம்பர் 30 2025. இன்னும் ஒரு 9 நாள் தான் இருக்கு. ஸோ மறக்காம அப்ளை பண்ணிட்டுங்க. ஸோ எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்க ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்ற ஜாபுக்கு நீங்க அப்ளை பண்ணணும்னா, நீங்க 8th பாஸ் ஆயிருக்கணும். ரெக்கார்ட் கிளர்க், அதாவது டாக்குமெண்ட்ஸ் மெயின்டெனன்ஸ் அது மாதிரி ரோல் இருக்கும். அதுக்கு நீங்க 10th பாஸ் பண்ணியிருக்கணும். ஜீப் டிரைவர் ஓட்டணும்னா உங்கள்கிட்ட வேலிடான டிரைவிங் லைசன்ஸ் இருக்கணும். அதுக்கும் நீங்க 10th பாஸ் பண்ணியிருக்கோம். நைட் வாட்ச்மேனுக்கு நீங்க 8th பாஸ் பண்ணிருந்தா மோர் தென் எனஃப். இதுல உள்ள ஒரு முக்கியமான விஷயம், 4 ஜாப்லயும் இருக்கிற ரொம்ப முக்கியமான விஷயம், எல்லாருமே தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உங்களுக்கு தமிழ்ல எழுதவும் தெரிஞ்சிருக்கணும், படிக்கவும் தெரிஞ்சிருக்கணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இது இல்லாத காஸ்ட் வைஸ் கொடுத்துருக்காங்க. அன்ரிசர்வ்டு கேட்டகரிக்கு 18ல இருந்து 32 வயசு வரைக்கும் தான் நீங்க அப்ளை பண்ணலாம். பேக்வர்ட் கிளாஸ் அண்ட் மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ்க்கு 18 to 34 இயர்ஸ் வரைக்கும் தான் நீங்க அப்ளை பண்ணலாம். ஷெட்யூல்டு கிளாஸ் அண்ட் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் அவங்களுக்கு நீங்க 18 to 37 இயர்ஸ் வரைக்கும் இருந்தா நீங்க அப்ளை பண்ணலாம். இப்ப சேலரி டீடைல்ஸ் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கு 15,000 ரூபாயில இருந்து 58,000 ரூபாய் வரைக்கும் கொடுக்குறாங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து ஜாயின் பண்ண மச்சு எனக்கு தெரிஞ்சு 15,000 தான் கொடுப்பாங்க. ரெக்கார்ட் கிளர்க்கு அதே அமௌண்ட் தான், 15,000 இருந்து 58,000. ஜீப் டிரைவருக்கு 19,500 இருந்து 71,900. நைட் வாட்ச்மேனுக்கு 15,700 இருந்து 58,100 ரூபா. ஸோ நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இப்படி ஒரு சேலரி கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஜாப் லொகேஷன் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்லா தமிழ்நாட்டில் உள்ள எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயுமே ஜாப் வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அரியலூர், செங்கல்பட்டு, கோயம்புத்தூர், கடலூர், தர்மபுரி, திண்டுக்கல், ஈரோடு, கள்ளக்குறிச்சி, காஞ்சிபுரம், கன்னியாகுமரி, கரூர், கிருஷ்ணகிரி, மதுரை, நாகப்பட்டினம், நாமக்கல், நீல்கிரிஸ், பெரம்பலூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், ராணிப்பேட், சேலம், சிவகரி, தென்காசி, தஞ்சாவூர், தேனி, திருப்பத்தூர், திருவாரூர். அப்ளிகேஷன் ஃபீஸ் ரொம்ப முக்கியமான விஷயம். ஃபீஸு, ப்ராசஸ் ரெண்டுமே தெரிஞ்சுக்கோங்க. ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா நீங்க ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ணி ஆகணும். அதுவும் நான் எப்படின்னு சொல்றேன். அஃபிஷியல் வெப்சைட் கொடுத்துருக்காங்க. tnrd.tn.government.in. இதுதான் நீங்க உள்ள போயிட்டு அப்ளை பண்ண வேண்டிய அஃபிஷியல் வெப்சைட். செலக்ஷன் ப்ராசஸ் என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. 2 ப்ராசஸ் தான், ரொம்ப சிம்பிளானது. நீங்க அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் மெரிட் பேஸ்ட் ஷார்ட் லிஸ்டிங் தான் பண்ணுவாங்க. அண்ட் தென் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அதுக்கப்புறம் பண்ணுவாங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்க ஒரு ஜென்ரல் இல்ல ஓபிசி கேட்டகரியில வரீங்கன்னா உங்களுக்கு 100 ரூபா. எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டா இருக்கீங்கன்னா உங்களுக்கு 50 ருபீஸ். ஸோ இது வரைக்கும் நம்ம இந்த ஜாப் ஓப்பனிங்கை பத்தின எல்லா டீடைல்ஸும் பார்த்தாச்சு. அடுத்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்றதுன்னு சொல்றோம், வாங்க போலாம். இப்ப இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்றதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இங்க இந்த தமிழ்நாடு tnrd.tn.gov.in அப்படின்னு சொல்ற வெப்சைட் கூட லாகின் பண்ணி உள்ள போயிடுங்க. காலி பணியிடங்களுக்கான அறிவிப்புன்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணி உள்ள போனீங்கன்னா
உங்களுக்கு ஏற்கனவே கொடுத்திருக்கிற டீடைல்ஸ் தான் இங்க இருக்கும். நான் ஏற்கனவே டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓட்டுநர், எழுத்தர், அலுவலக உதவியாளர், இரவு காவலர் அப்படின்னு சொல்ற ஜாப் வேகன்சிக்கு என்ன லெவலு, எவ்வளவு சேலரி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே இங்க இருக்கும். கடைசி நாள் இங்க நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. திருப்பி கொடுத்துருக்காங்க 30/9/2025. இப்ப இதுல நீங்க இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணணும்னா அந்த லிங்க் எல்லாமே கொடுத்து வச்சிருப்பாங்க. இதுல நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எழுத்தர் அப்படின்னு சொல்ற ரோலுக்கு நான் போறேன்னு வச்சுக்கோங்களேன். உள்ள போனோடனே இதுதான் ஆன்லைன் அப்ளிகேஷன். உங்களுக்கு இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன்ல நீங்க டிரைவர், ஆபீஸ் அசிஸ்டன்ட், ரெக்கார்ட் கிளர்க் அண்ட் நைட் வாட்ச்மேன் எதுக்கு வேணாலும் நீங்க அப்ளை பண்ணலாம். இதுல உள்ள போயிட்டு இப்ப நான் ரெக்கார்ட் கிளர்க் அப்படின்னு சொல்ற ஜாபுக்கு அப்ளை பண்றேன் அப்படின்னு சொன்னா விண்ணப்பிக்க அப்ளை அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணா இந்த டீடைல்ஸை ஃபுல்லா நீங்க ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். இந்த டீடைல்ஸை ஃபுல்லா ஃபில் பண்ணிட்டு நீங்க சப்மிட் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து மொபைல் ஓடிபி வெரிஃபிகேஷன் போகும். அடுத்து ஒரு 2-3 ஸ்டெப் இருக்கும். அந்த 2-3 ஸ்டெப் முடிச்சோடனே நீங்க அப்ளை பண்றது கன்ஃபார்ம் ஆயிடும். டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடியா வச்சுக்கோங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நம்ம சொல்லி பார்க்கலாம். இப்ப இதெல்லாம் வந்து நீங்க டீடைல்ஸ் ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். என்ன கம்யூனிட்டி, என்ன ஜெண்டர், எந்த டிஸ்ட்ரிக்ட்ல நீங்க அப்ளை பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க, சூஸ் பிளாக், உங்க பேர் என்ன, உங்க அப்பா பேர் என்ன, எஸ்எஸ்எல்சில பாஸா ஃபெயிலா, எஸ்எஸ்எல்சி பாஸ்ட் கேண்டிடேட் இருக்கா, அதுக்கப்புறம் போர்ட் ஆஃப் எஜுகேஷன், என்ன போர்ட் ஆஃப் எஜுகேஷன்ல முடிச்சுங்க, ஸ்டேட் போர்டா, சிபிஎஸ்சியா, ஐசிஎஸ்சியா, மெட்ரிகுலேஷனா, 10th வந்து எந்த இயர் முடிச்சுங்க, 10ஆம் வகுப்போட மார்க் ஷீட் கேட்டிருக்காங்க, அதுவும் நீங்க அட்டாச் பண்ற மாதிரி இருக்கும். என்ன ரிலிஜியன், என்ன கேஸ்ட், முன்னாள் ராணுவ வீரர், எக்ஸ் சர்வீஸ் மேனா நீங்க அப்படின்னு சொல்ற டீடைல்ஸ் நீங்க ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். விடோ, மாற்றுத்திறனாளி, குடும்ப அட்டை எண், பிறந்த தேதி, சொந்த மாவட்டம், மொபைல் நம்பர் என்ன, இமெயில் ஐடி என்ன, டோரு, உங்களோட அட்ரஸ் டீடைல் பேசிக்கா. இது வந்து நீங்க உங்களோட கம்ப்ளீட் அட்ரஸ் டீடைல்ஸ் நீங்க ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்க கம்யூனிட்டி சர்டிபிகேட்டை ஸ்கேன் பண்ணி ரெடியா வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களால ஈஸியா இதை அட்டாச் பண்ணி இது பண்ண முடியும். ஃபைல் டைப் என்ன கேட்டிருக்காங்கன்னா இமேஜ் டைப்ல கேட்டிருக்காங்க. போட்டோகிராஃபர் ஆஃப் தி அப்ளிகண்ட், விண்ணப்பத்தாரின் கையொப்பம், அவங்களோட சிக்னேச்சர், அதுக்கப்புறம் உறுதிமொழி. இந்த டீடைல்ஸ் எல்லாமே நீங்க ஃபில் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப்புக்கு உங்களுக்கு போவோம். அடுத்த ஸ்டெப் நீங்க முடிச்சதுக்கு அப்புறம் உங்களை ஃபீஸ் பே பண்ண சொல்லுவாங்க. ஃபீஸ் நீங்க ஆன்லைன்ல பே பண்ணிட்டு அப்ளை பண்ணிடலாம். இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு அவங்க ஷேர் பண்ணுங்க. டாடா, பை பை, டேக் கேர். அடுத்த ஜாப் வேகன்சில நான் திருப்பி வரேன்.